டிசையர் வித்தின் லிமிட், ஆசை தேவை, அளவு அதிகரிக்கக்கூடாது. இதன் விளக்கம்: ஊரில் வயதான வியாபாரி செல்வ செழிப்புடன் அங்கு வாழ்ந்து வந்தார். அந்த வியாபாரிக்கு தங்கமணி, வெள்ளிமணி, நவமணி என்ற 3 மகன்கள் உள்ளார்கள். அதில் மூத்த மகன் தங்கமணி வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு அங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வியாபாரிக்கு வயது முதிர்வால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். அவர்கள் 2 மகனையும் கூப்பிட்டு, நீங்களே இங்குள்ள நிர்வாகத்தை கவனிக்க வேண்டும், வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். மாட்டுப்பண்ணை, தொழிற்சாலை, விவசாய நிலங்களை 2 சகோதரர்களான நவமணியும் வெள்ளிமணியும் நிர்வாகம் செய்கிறார்கள். மூத்த மகனான தங்கமணி வெளிநாட்டிலிருந்து தன் தந்தையை காண ஊருக்கு வந்துள்ளான். தங்கமணி தனது தந்தையின் நிலைமையை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டான். பிறகு இரவு தனது தம்பியை அழைத்து, இப்போது நிர்வாகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, ஏதேனும் மாற்றங்கள் செய்ய தேவையா என்பதை கேட்டான். அண்ணன் விவரங்களை கேட்டது வெள்ளிமணி நவமணிக்கு எரிச்சலாக இருந்தது. இருவரும் இனி தங்களால் இந்த சொத்தை அனுபவிக்க அண்ணன் தடையாக வருவான் என நினைத்தார்கள். ஆகவே அண்ணனை அடித்து குளத்தில் போட்டு கொலை செய்வோம் என திட்டம் போட்டார்கள். அதன்படி தங்கமணி கோயிலுக்கு செல்லும் வழியில் சில கூலி ஆட்களை வைத்து அடித்தனர். தங்கமணி உடனே மயக்கமடைந்து விட்டான். அடிக்க வந்தவர்கள் அவன் இறந்து விட்டான் என நினைத்து தங்கமணியை பழைய குளத்தினுள் தூக்கி எறிந்தனர். மறுநாள் தங்கமணி திரும்பி வீட்டிற்கு வந்தான். அவனை பார்த்த வெள்ளிமணி நவமணி அதிர்ச்சி அடைந்தனர். இருந்தாலும் பாசத்துடன், அண்ணா என்ன நடந்தது என்று கேட்டனர். அப்பொழுது தங்கமணி சில தங்க காசுகளை காண்பித்தான். இவை குளத்தில் தனக்கு கிடைத்தது. என்னை திருடர்கள் ஆடித்து குளத்தில் போட்டனர். அங்கு குளத்தின் அடியில் நிறைய தங்க காசுகள் உள்ளன. என்னால் மூச்சுவிட முடிந்த அளவில் இந்த நாணயத்தை மட்டும் எடுத்து வந்தேன். நாளை நாம் 3 சென்று அந்த மொத்த தங்க நாணயத்தையும் எடுத்து வரலாம் என்றான். வெள்ளிமணி நவமணி இருவரும் அதிகாலையில் குளத்திற்கு சென்று அங்கு குதித்து நாணயங்கள் தேட ஆரம்பித்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் அதிக மூச்சு பிடித்து அதிக நாணயம் எடுக்க முடிவெடுத்தார்கள். தங்களுக்குள் போட்டி போட்டு யார் அதிக நாணயம் எடுக்கலாம் என்று முயற்சித்தார்கள். தங்களில் ஒருவருக்கு ஒருவர் அதிக மூச்சு பிடிக்க முயன்று குளத்தின் அடியில் சென்றார்கள். அவர்கள் மூச்சு பிடித்ததால் மரணம் சம்பவித்தது. எந்த தங்க நாணயமும் கிடைக்கவில்லை. அவர்களின் உடல்தான் குளக்கரைக்கு ஒதுங்கியது. ஆசையின் அளவானது மிதமான, அதிகமான, தீவிரமான என 3 பிரிவுகளில் உள்ளது. சொத்தை அனுபவிக்க நினைத்தது மிதமான ஆசை. சொத்தை அபகரிக்க நினைத்தது அதிகமான ஆசை. அண்ணனை கொலை செய்ய நினைத்தது தீவிரமான ஆசை. கருத்து: ஆசை அதிகமாக அதிகமாக ஆபத்தை ஏற்படுத்தும். அளவான ஆசை வளம் சேர்க்கும். Thank you, Jubo Care, Vel Murugan. For motivation, skill development, kindly like, subscribe and share it.